ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலை அனுபவிச்சுக்கிறார். ஆமென், ஆமென். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இதுவே கிட்டத்தட்ட பெரிய 7 மணிக்கு கிட்ட மழை ஆரம்பிச்சது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, ஜெபத்துக்கு வர்றதுக்கான நல்ல சூழ்நிலை ஆண்டவர் தந்திருக்கார். ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி பண்ணுற ஜெபத்துக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. ஆமென். இந்த பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் ஒரு சில கவிகள் மாத்திரம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னா போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள். மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்துட்டு இருக்கிறாரு, இன்னும் செய்ய போகிறார். ஆமென். நம்ம ஆவிக்குரிய மழையே தான் நிறைய நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஆண்டவர் எந்த மழையும் சேர்த்து கொடுத்தாச்சு. உலக பிரகாரமான மழையை நல்லா செழிப்பாக கொடுத்துட்டார். நம்ம யாராவது மழை பெய்யலை, செழிப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரை பார்த்து கம்ப்ளைண்ட்டே யாரும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆண்டவர் பரிசுத்தாவின் மழை எல்லார் மேலேயும் பெய்யும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்தாவி ஏன் வேணும்னு சொல்லும்போது, பரிசுத்தாவி இல்லைன்னா ஜெபிக்கவே முடியாது.
ஜெபிக்கவே தெரியலைன்னு சொல்கிறவங்களுக்கு என்னன்னா பரிசுத்த ஆவி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஜெபத்துக்கெல்லாம் இன்றைக்கி வரணும்னா அபிஷேகம் இல்லைன்னா வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஜெபத்துக்கு இன்றைக்கி வரணும்னா எது இல்லாமல் வர முடியாது? அபிஷேகம் இல்லாமல் வர முடியாது. இல்லை காலையிலே 6 மணி ஜெபத்தில் நம்ம ரூமில் நடந்த ஜெபத்தில் காலையில் அறிவிப்பு நமக்கு கிடச்சிது, இன்னைக்கு சாயங்காலம் மழை வரும். சாயங்காலம் மழை வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோடனே நானும் யோசித்தேன், ஏன்னா மழை வரும்னு சொல்லியாச்சு, எப்படி வரும்னு பார்த்தா பயங்கரமாக வந்துட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு யூடியூப்பில் கூட இன்றைக்கி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வர முடியல, ஆட்டோ கிடைக்கல, கொஞ்சம் தடைகள் இருந்துச்சு. அவங்களோட எதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஐக்கிய இருதயம் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இல்லைன்னா ஜெபிக்கவே முடியாது. அப்போ அபிஷேகம் வந்ததுன்னா நல்ல ஜெபம் பண்ணலாம். ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தரும்படியா ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் இல்லாமல் இருக்கும்போது சீசர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணதை கொண்டு உட்கார வைப்பாங்க. அவ்வளோ டப்புன்னு கீழே வந்துடுவாங்க. அவனால் ஜெபிக்கவே முடியாது. அபிஷேகம் வந்ததுன்னா நல்லா ஜெபம் பண்ணலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். மத்தேயுல வாசிக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவோ ஏற்பாடு பண்ணுவாங்க, அவனால் ஜெபிக்கவே முடியாது, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அபிஷேகம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண சொல்லவே வேண்டாம், அவங்களே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பு எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, எல்லாருக்கும் நல்ல ஜெப ஆவி வேணும். ஆமென். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போனோம், அப்போ என்ன பண்ணிகிட்டே போகலாம்? நம்ம ரோடை பற்றி பேசிக்கிட்டே போனோம்னா எல்லோரும் ஏசிக்கிட்டே இருக்கணும், ரோடு இப்படி தான் கிடக்கும் அப்படின்னு ஏசணும். அதுக்கு பதில் என்ன செஞ்சிடலாம், ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தேவைப்படுது. அந்த ஜெப அபிஷேகத்தை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஜெபம் பண்ணதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறார். 40வது வசனத்தை வாசிக்கும்போது 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணக்கூடாதான்னு ஆண்டவர் கேட்காரு. அந்த அளவுக்கு என்ன நடக்கு, தூக்கம் நடக்கு, ஜெபம் பண்ண முடியாத தூக்கம் நடக்கு. ஆண்டவர் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இது 41வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து, நீங்கள் உங்களுக்கு நிறைய சோதனை வரப்போகுது. ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி சோதனை வரும். அல்லேலூயா. இப்போ பெரிய ஊழியத்தில் முழு நேரம் ஊழியக்காரங்களுக்கு அந்த சோதனைகள் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு சோதனை, வாலிப பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு சோதனை. எல்லாருக்கும் சோதனை உண்டு. சோதனை இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். ஆமென், ஆமென். சோதனை இப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். இப்போ இந்த ஜெபம்லாம் எதுக்கு? இன்றைக்கி இந்த சிறப்பு ஜெபம்லாம் எதுக்கு? நாளைக்கு வரக்கூடிய பெரிய பெரிய சோதனையை ஜெபத்தால் மேற்கொள்ளலாம். ஆமென், ஆமென். பேசுனதுனால யாரையும் திருத்த முடியாது, சண்டை போடுறதுனால யாரையும் திருத்த முடியுமா? இல்லை மேடை போட்டு பேச்சு போட்டி வச்சு யாரை ஒருத்தரும் திருத்த முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அபிஷேகம் வந்தால் தான் ஒரு லைனுக்குள்ளே வருவாங்க. ஆமென். பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் போதனை கொடுக்கார். 41 வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது தான். மாம்சம் பலவீனமானது. மாம்சம் நேரத்தையே பார்த்துட்டு இருக்கோம். மணி எப்படி பார்க்கும், நேரம் 8 ஆகிடுது, 9 ஆகிட்டு, தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரியே மாம்சம் தள்ளி கொண்டு போயிட்டுருக்கோம். ஆவி என்ன பண்ணுவோம்னா எப்படியாவது ஜெபம் போகணுன்னு சொல்லும். கடைசியில் ரெண்டும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அபிஷேகம் இருந்ததுன்னா ஜெயிச்சிருவாங்க. ஆமென். இப்போ நம்ம அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அபிஷேகம் இருக்குது, பெரிய அபிஷேகம் இருக்குது. இவ்வளவுதான் இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னா, நான் ஐக்கியத்தில் அண்ணன் சொல்லுவாங்க, ஆட்டோ வண்டி ஒன்றும் இல்லை நடந்தே வந்துடும் அப்படிம்பாங்க. ஆமென். அதெல்லாம் ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் அந்த மாம்சம் பலவீனமானது. அதை யார் அதை சரி பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென்.
நீங்கள் எல்லாரும் நம்ம கேட்க வேண்டிய நிறைய காரியங்களில் ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், எனக்கு தந்துக்கிட்டே இருக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொன்ன பிறகும் பார்த்தா 43ஆம் வசனத்தில் பார்ப்போம். 43 இது பரிசுத்த ஆவி பெறுறதுக்கு முன்னால் உற்சாகமாக இருந்தாங்க, ஆனால் அபிஷேகம் இல்லாமல் இருந்தாங்க. யாரையா தட்டி தட்டி எழுப்போன்ட்டு பிறகு உட்காந்துருவாங்க, பிறகு தட்டி தட்டி எழுப்பணும், பிறகு உட்காந்துருவாங்க. கீ கொடுத்த மாதிரி இருக்கும். கீ கொடுத்தோடனே வண்டி சல்லுன்னு ஓடும், பிறகு ஆஃப் ஆயிரும். பிறகு அடுத்த மாதம் தான் வருவான். கீ கொடுத்து நம்ம யாரையும் கூப்பிட்டு வர முடியாது. நம்ம போய் நம்ம நிறைய பேரை எழுப்பணும் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆமென். அது வந்ததுனால எந்த பாதிப்பு யாருக்கும் வராது. அல்லேலூயா. தொழில் பாதிக்கப்படுமா? பாதிப்பே வராது. தொழிலில் உள்ள மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கி விட்டுருவார் ஆண்டவர். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போம். 43 வாசிப்போம். 43 மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர் திரும்ப மறுபடியும் என்னதான் நடக்கு? தூக்கம் தான் நடக்கு. தூக்கம் சொல்லும்போது இந்த தூக்கம் உலக பிரகாரமான தூக்கம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய தூக்கமும் இதில் சேர்ந்தது. ஆவிக்குரிய தூக்கம்னு என்னது? ஒரு காலம், இவ்வளோ காலத்தில் வளர்ச்சி இல்லாத ஆவிக்குரிய தூக்கம். இப்படி ஒரு சூழ்நிலாம் இருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் தட்டி தட்டி எழுப்புனார். அப்புறம் ஒரு நாள் பார்த்தாரு, இவங்களை இப்படி தட்டி தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தோம்னா ஜெப நேரத்தில் வரும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணிடுவாங்க? பழைய மாதிரி மாறிடுவாங்க. அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணணும். அப்போ தான் அப்போஸ்தலர் காலத்தில் அபிஷேகத்துக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் வந்த பிறகு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு, அபிஷேகம் கிடைக்கும்போது எல்லாம் மாறிட்டு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு, ஜெப வேலையாகிய, அதை வாசிக்கும் போதே நல்லா இருக்குது. ஜெப வேலையே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அபிஷேகம் கிடைச்ச பிறகு ஜெப வேலை கிடச்சிட்டு. ஆமென். முன்னால் யார் தூண்டி விட்டுட்டே இருந்தா? ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்பிட்டு இருந்தார், ஜோம் பண்ணுங்க பைபிள் வாசிங்கன்னு. இப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம யாரும் தட்டி எழுப்ப முடியாது. நம்ம ஒரே ஒரு ட்ரைனிங் தான், பரிசுத்த ஆவியை எல்லாரும் கேட்க வேண்டியது. ஆமென். பரிசுத்த ஆவியை எல்லாரும் இப்போ கேட்டால் உடனே கிடைக்கும். அது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை கேட்டால் எப்படி கிடைக்கும்? உடனே கிடைக்கும். பரலோகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த சூழ்நிலையை பரலோகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அங்கேருந்து இங்கே வர முடியாமல் தான் நாங்கள் வந்தோம். அங்கேருந்து இங்கே வீட்டில் இருந்து கூட இங்கே வர முடியலை. இவ்வளோ கடைசி காலம், இந்த காலத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த காலத்துக்கு வேண்டிய அபிஷேகம் கிடைக்கும். ஆமென், ஆமென். இப்போ நம்ம எல்லோரும் எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, அபிஷேகம் இல்லைன்னா நம்மளை தட்டி தட்டி எழுப்பணும். அண்ணே ஜெபத்துக்கு வாங்க, அக்கா வாங்கன்னு கூப்பிடணும். அபிஷேகம் இருந்ததுன்னா நம்ம வாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? வந்துக்கிட்டே இருப்போம். இந்த அபிஷேகம் நமக்கு வந்த மாதிரி யாருக்கும் கிடைக்கணும்? வீடுகளில் உள்ளவங்க, சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு, சபையில் உள்ளவங்களுக்கு, நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கிடைக்கும்படியா நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி என்னதான்? ஆவி உற்சாகமாக இருக்கும். மாம்சம், அந்த மாம்ச பலவீனத்தெல்லாம் கர்த்தரே மாற்றுவார். இங்கே ஜெபத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு புது உற்சாகம் கிடைக்கணும். ஆமென், ஆமென். ஜெபத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு புது பலன் கிடைக்கணும், தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கணும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அபிஷேகம் கிடைக்காததுக்கு முன்னால் தட்டி தட்டி எழுப்போன்னு இருக்கு. அபிஷேகம் கிடைச்ச பிறகு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படி தேவ ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. இப்படி ஒரு அபிஷேகம் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லாமலே அவங்க ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் சொல்லாமலே ஜெபிக்கணும் ஆண்டவரே, யாரும் சொல்லாமலே ஜெபிக்கணும். அப்படி ஒரு அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஐக்கிய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அபிஷேகம் நிரப்பட்டும் ஐயா. வாலிபர்கள் மேலே, பெரியவர்கள் மேலே ஆண்டவரே, ஆண்டவரே மூத்தவர்கள் மேலே, மூப்பவர்கள் மேலே பரிசுத்த ஆவி நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனமானது. பலவீனமான எங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜோமனை எல்லாம் நல்ல சத்தம் போட்டு ஜோமன். ஆண்டவரே, பலவீனமானவங்கப்பா நாங்கள். ஆண்டவரே, நல்லா ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சில நேரம் ஜெபிக்க முடியலை. நல்ல ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஊழியம் செய்ய எங்களால் முடியலை. கிருபையா எங்கள் மேலே இறங்க. அப்போஸ்தல அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஐயா. அப்போஸ்தல அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே. நல்ல கை உயர்த்தி ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும், கண்களை மூடி ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் நிரம்பி நாங்கள் ஜெபிக்கணும். ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பட்டும் ஐயா.
நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் வரட்டும் ஐயா. சின்ன பிள்ளைகளெல்லாம் யார் கைட் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவரே கைட் பண்ணுவார். ஆமென். அவங்க ஸ்கூலுக்கு போன போகிற அவங்கள யார் கைட் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவரே கைட் பண்ணுவார். சீஷர்களை ஆண்டவர் தட்டி தட்டி பார்த்தாரு, எழும்பவே முடியலை. அபிஷேகம் வந்தது, எழுப்புதல் வந்துச்சு. ஆமென். ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு, அவங்களுக்குள்ள எழுப்புதலை கத்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. எங்க மாம்சம் பலவீனமானது ஆண்டவரே, நாங்க பலவீனமான ஆளுக்க தான்ப்பா. எங்களுக்குள்ள நம்முடைய அபிஷேகம் வரும்போது எங்க பலவீனங்கள் எல்லாம் மாறிடும் ஆண்டவரே. என் சரீரத்துல கூட சுகம் கிடைக்கும் ஆண்டவரே, எங்க சரீரத்துல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா. எல்லா தூக்க ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஜோமனுங்க, எல்லாம் ஜோமன். தூக்கத்தின் ஆவிகள், அசதியின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் எல்லாம் அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே.